2 இஞ்சி டீ ஒரு ஸ்பெஷல் டீ. இஞ்சி டீ ஸ்பெஷல் தான் ஒண்ணுதான். அப்படியா? 3 ஸ்பெஷல் டீ. டீ போடுறா இப்ப டீ போட்ட மணியா இருப்பாரு எப்பயுமே. எங்க அப்பா டீ ஓடுங்க. சும்மா ஒரு கெஸ்ஸிங்க சொல்லுங்க. இங்க என்னடா ஒரு நாளைக்கு 1000 பேரு கூடவே வருவாங்க. 1500 டீ அடிப்பாரு. 1500 வரும். 10 ரூபா 15000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமா டீ வடை போடுறாரு, பஜ்ஜி போடுறாரு, எல்லாம் கலையா போயிருது. ஆமா 100 வச்சுக்கோ. 100ல ஒரு 10 போனா கூட எத்தனை வருது பாரு. 4 வெரைட்டினா 400 4000 5000 ரூபா வருது. அதுல இருந்து 5000 வருது. 20,000. அப்புறம் வீடு சிகரெட் வாங்குறது, தம்ம எவன் தீ மூலமா குடிச்சிட்டு போறாங்க, சிகரெட் அடிச்சு நாசமா தானே போறாங்க. அப்ப அது ஒரு கணக்குல ஒரு கொஞ்சம் காசு சேர்ந்து. அப்புறம் அந்த கடை சுத்தி நான் நாய் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த நாய்க்கு பெட்ல ஒரு சொந்துருவாங்க டாக்டர். அது வீட்டு பக்கத்துல நாய் இருக்கேன், அதெல்லாம் சோறு கூட போட்டுக்க மாட்டான். அது நடக்கல. எல்லாரும் பாக்குறாங்கன்னு பிஸ்கட் வந்து போடுறது கொஞ்சம் உங்கள இருக்கு. மாதிரி அவங்க வாங்குற பிஸ்கட் அந்த காசுகள் இதெல்லாம் வந்து ஒரு செலவா போடுது. 35 + 2 37 போகுது. சிகரெட் எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு 40,000 ரூபா மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வருது. கூலி ஒரு 2000 3000 கழிச்சா கூட ஆள் செலவுல ஒரு 5000 ரூபா ஒதுக்கினா கூட 35,000 ரூபா நிக்கும். 35,000 × 30 போடு. அவ்வளவு மேக்ஸ்ல வராதே கால்குலேட்டர். என்ன மாதிரி போல. அதனாலதான் நீ டீயை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. டீ கடை போட்டு அந்த அடுத்த பிரான்ச் போயிட்டு இருக்கேன். இதான் விஷயமே. நம்ம ஒண்ணு டீ கடையை போடுறோம். நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். டேய் டீக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நீ கொடுத்துட்டு வா. மாப்ள என்ன மாப்ள சொல்றது? மாப்ள நாளைக்கு தரேன். நல்லா பண்ணிட்டு இல்ல. ஆனா இது டீ கடையில தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்பீச்சே. ஈஸியா நினைக்கிறாங்க டீ கடை, அவ்வளவு ஈஸிலாம் இல்லைங்க. அண்ணனை பாத்தீங்களா? ஐடி கம்பெனி வேலை செய்யற மாதிரியே இருக்காரு. டீசென்டா என்ன எந்த கம்பெனில வேலை செய்றீங்க நீங்க? அது வந்து அதெல்லாம் ப்ரோ நீங்க எதுவும் இப்படி கோச்சுக்காதீங்க. சும்மா கலாய்க்கிறான், வம்புலுக்கிறான். நீங்க ரீசெண்டாலாம் இல்ல. லாய்க்கிறதுக்காக சொன்னாங்க. டீ கடை மேட்டரை விட்டுருங்க. இப்ப நீங்க டீ கடை மேட்டரை விட்டுட்டு போறனாலதான் சேட்டாலாம் உள்ள வந்து ஏகப்பட்ட கடையை வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆமா மாப்ள. ஏன் என்ன காரணம்? ஏன்னா ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்து கடை வச்சு அவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா என்ன காரணம்? உழைப்பு இந்த மாதிரி இது பண்றாங்க. அவனுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அவங்க வந்து வச்சு போறாங்க. இன்னொரு எல்லாம் டீ கடையா அப்படின்னு போக வேண்டியது. டீ கடையில எவ்வளவு காசு போட்டுது? இவ்வளவு பேசாம என்ன மாப்ள சொல்ற? பொள்ளாச்சி போட்டு போனோம். இளநீ எவ்வளவு? அண்ணா எவ்வளோ இளநீ? 60. பொள்ளாச்சி போட்டு போனோம்னு வச்சுக்கோ 15 ரூபா 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்குல ப்ரொக்யூர் பண்ணிடலாம். ப்ரொக்யூர் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோல்சேல் அப்படியே எடுத்துட்டு கோபி ரியாக்ஷன் கொண்டு வந்து இறக்கிடும். அந்த லாரி செலவு அதெல்லாம் என்ன மாப்ள வரும்? அதெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் ஆகும். அதுக்கு மேல வராது. 5 ரூபா 10 ரூபாவா? காய்க்கு ஒரு காய்க்கு அவ்வளவுதான். லோடு தான் மொத்தமா பாப்ப. காய் எண்ணி போட்டு நீ பாப்ப. 25 ரூபானா அப்போ 35 ரூபா லாபமா? எவ்வளவு லாபம்? அதான் சட்டையை போட்டுருக்க அந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு கண்டு பத்தியா கையில வாட்ச பத்தியா ஆளை போய் டீசெண்டா எப்படி இதான் மெயின்டைன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கையில 60 ரூபா வச்சிருக்கேன். அதுல வந்து கடுப்புல கையில ஒரே விட்டு விட்டுறேன். இல்ல உங்களுக்கு சொல்றேன் நான். லாபம் டீசன் லாரியில கொண்டு வந்து சரக்கு இறக்க வேண்டியது, 10 வண்டி வாங்க வேண்டியது, 10 வண்டி சரக்கு ஒப்பி 10 ஆளை போட்டு அங்க ஏரியாக்கு அனுப்பிட வேண்டியது.